ஓம் சாந்தி. நாம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த அந்த குணங்களை நம்ம சரியான முறையில புரிஞ்சு வச்சிருக்கோமா? ஞானம், தூய்மை, அன்பு, அமைதி, இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சு வச்சிருக்கோமா? யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கா? ஏதாவது இருந்தா நம்ம கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம தியானத்தில் அனுபவம் செய்து நமக்குள்ள அதிகரிக்க வேண்டிய விஷயங்கள். சோ யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லைன்னு நான் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சிஸ்டர். ஓகே. சந்தேகம் இல்ல மேம். ஓகே, நல்லது. நம்ம முதல்ல ஞானத்தை பார்த்தோம். இப்போ நமக்கு கூட அந்த ஆயுத பூஜை அப்படி ஒரு பண்டிகை இருக்கு இல்லையா? சோ அந்த கல்விக்கு அரசி சரஸ்வதி அந்த டைம்ல பூஜை பண்ணும்போது, சரஸ்வதி பூஜை பண்ணும்போது ஆயுத பூஜை அப்படின்னு பண்றோம். இந்த ஞானம் என்பது ஞான அஸ்திரங்கள், ஞான ஆயுதங்கள்னு பார்த்தோம். சோ இந்த ஞான ஆயுதங்கள் மூலமா மனசுல வரக்கூடிய அந்த வீணான எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள், அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியுதா? எண்ணங்களோட திசையை மாற்ற முடியுதா? ஏதாவது அனுபவம் இருக்கா? செய்ய முடியுதா உங்களுக்கு? அதெல்லாம் மாற்ற முடிகிறது சிஸ்டர். வெரி குட். சோ அதுதான் நம்ம ஆயுத பூஜையாக கொண்டாடுகிறோம். உண்மையில் அது ஞான ஆயுதத்தை தருது. ஏன்னா உலகத்துல மன நிம்மதிக்காக தான் எவ்வளவோ கஷ்டப்படுறோம். அந்த மன நிம்மதி நமக்குள்ளதான் இருக்கு. அதை புத்தியோட ஞான அஸ்திரங்கள், ஞான ஆயுதங்கள் மூலமாக அதை அடைய முடிகிறது என்பதை எவ்வளவு பெரிய வரம் இல்லையா நமக்கு? சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம பூஜை செய்து கொண்டாடுகிறோம். நேத்து நம்ம அன்பு அப்படிங்கிற அந்த உணர்வை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அன்பு என்பது நாம ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்கிற அந்த பரிசு பொருட்களோ, எந்த ஒரு மெட்டீரியல் திங்ஸோ கிடையாது. அது நாம நம்ம கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு என்ன எனர்ஜி போகுது, மத்தவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன எனர்ஜி வருது, இதுதான் அன்பு அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்க பரிசு பொருள் கொடுக்கறதா இருந்தா கூட அன்போடு கொடுங்கள். ஏன்னா பரிசு பொருட்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அது காலத்துக்கும் வரும்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனா அன்புக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அதே போல அன்பு என்பது மத்தவங்கள நம்மோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது கிடையாது. இந்த பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது அன்பு கிடையாது. நான் சொல்றது நீ கேட்டே ஆகணும், என்ன மீறி நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பாசிசம் பண்றது அன்பாக கருதப்படுகிறது. ஆனா அது உண்மை அல்ல. நம்ம நேத்து கிளாஸ் முடிக்கும் பொழுது சூக்ஷ்ம உடல் பத்தி ஆரம்பிச்சோம். ஆனா டைம் இல்ல, அடுத்த நாள் பார்க்கலாம்னு விட்டுட்டோம். அது என்னன்னா, நமக்கு ஒரு உடல் இருக்கு, பிசிக்கல் பாடி. இந்த 5 தத்துவங்களினால் ஆன ஒரு உடல் இருக்கு, ஆத்மா இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு தெளிவா தெரியுது. ஆனா ஆத்மாங்கிறது ஒரு ஒளி புள்ளி இல்லையா? எந்த ஒரு விஷயம் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கோ அதனுடைய பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆத்மா கண்களுக்கே தெரியாத ஒரு சூக்ஷ்மமான ஒளி புள்ளி. ஆனா அதுலதான் பவர் அதிகமாக இருக்கும். அந்த ஒளி இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கு. இந்த உடலையும் தாண்டி பரவி இருக்கு. இததான் நம்ம சட்டில் பாடின்னு சொல்றோம், ஒளி உடல்னு சொல்லுவோம், எனர்ஜி ஃபீல்டு, ஆற்றல் புலம்னு சொல்லுவாங்க, ஆரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆறா கேள்விப்பட்டிருக்கோம் சிஸ்டர். புத்தருக்கு ஆஹ் 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஆறா உள்ளது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது எவ்வளவு தூரத்துக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறது ஆத்மாவுல இருக்கிற அந்த தூய்மையின் சக்தியை பொறுத்துதான். ஆத்மா தூய்மையாக இருக்கும் பொழுது அந்த ஒளி உடல் அது ரொம்ப தூரத்துக்கு பரவி இருக்கும். சோ ஆத்மால அந்த நெகட்டிவ் சமஸ்காரங்கள், அந்த விகாரங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த அவகுணங்கள் இருக்கும் பொழுது அதனுடைய ஒளி, அதனுடைய ஜொலி ஜொலிப்பு, பிரகாசம் எல்லாம் குறைவா இருக்கும். இததான் நான் பேய பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மாவோட ஒளி ரொம்ப சூக்ஷ்மமானது.
ஆனா இந்த சூக்ஷ்ம உடலை பார்ப்பாங்க. ரொம்ப ரேரா சில பேருக்கு அந்த சக்தி இருக்கும். அப்போ அந் எந்த ஒரு ஆத்மா சரீரத்தை விடும் பொழுது நிறைய நெகட்டிவ் குணங்களோடு நிறைவேறாத ஆசைகளோட போகுதோ, அந்த ஒளி உடல் வந்து ரொம்ப கருப்பா தெரியும். அங்கங்க கருப்பா. சோ இததான் வந்து பேய் பார்த்தேன், பிசாசு பார்த்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சோ நமக்கு அது தேவையில்லை. நாம இந்த பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பேசலாம். இப்ப நாம வந்து எதற்காக இந்த சூக்ஷ்ம உடலை பத்தி பேசுறோம்னா, இந்த சூக்ஷ்ம உடல்ங்கிறது ஒரு ஆற்றல் புலம். இப்போ நம்ம உடலை சுற்றி ஒரு ஆற்றல் புலம் இருக்கு. அது ஆத்மாவோட ஒளி. இப்ப இந்த ஆற்றல் புலத்துல எந்த அளவுக்கு தூய்மை இருக்கோ, எந்த அளவுக்கு அது விரிந்து பறந்து இருக்கோ, அதை பொறுத்துதான் நாம பாசிட்டிவ் விஷயங்களை ஈர்ப்பதும் நெகட்டிவ் விஷயங்களை ஈர்ப்பதும் நடக்குது. சில சமயம் சொல்வோம்ல, நான் பாட்டு ரோட்ல போயிட்டே இருந்தேன், என்னதான் வந்து இடிக்கிறாங்க, அங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எனக்கு தான் இந்த விஷயம் நடக்குது. இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்களையும் சொல்வாங்க, நெகட்டிவான விஷயங்களையும் சொல்வாங்க. ஆனா இது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாத்தீங்களா? நம்முடைய ஆற்றல் புலம் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கோ, அந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை எல்லாம் நாம ஈர்ப்போம். பாசிட்டிவான மனிதர்களை நம்ம தொடர்புல ஈர்ப்போம். இதேதான் நெகட்டிவிட்டிக்கும். நம்மளோட ஆற்றல் புலத்துல நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு, நிறைய கரைகள் இருக்கு அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை நாம கவர்ந்து இழுப்போம். ஆனா இந்த ஆற்றல் புலம்ங்கிறது ஆத்மாவை பொறுத்துதான் இருக்கு. ஆத்மா எப்படியோ அப்படிதான் ஆற்றல் புலம். அப்ப நமக்கு தெளிவா தெரியுது, அந்த தெய்வீக குணங்கள் எல்லாமே ஆத்மாவில் ஒளி சேர்ப்பவை. அந்த அவகுணங்கள் எல்லாமே ஆத்மால இருக்கிற ஒளியை குறைப்பவை. அது ஒளியை குறைக்குதுன்னா அங்கங்க டார்க்னஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஆத்மால தெய்வீக குணங்கள் இருப்பதும் நம்ம வாழ்க்கையில நாம நல்ல விஷயங்களை ஈர்ப்பதோ இல்ல கெட்ட விஷயங்களை ஈர்ப்பதோ அதற்குரிய சம்பந்தம் நமக்கு தெளிவா இப்ப புரியுதுங்களா? புரியுது சிஸ்டர். ஆஹ் ஓகே. அதனாலதான் நம்ம இந்த குணங்களை எல்லாம் வளர்த்து கொள்ளணும், இந்த விகார குணங்களை எல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறதுல இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சரி, அன்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அன்பை அனுபவம் செய்யணும். அதாவது அன்பு என்பது என்னுடைய உண்மையான குணம். நானே அன்பு, எனக்குள்ள அன்புதான் இருக்கு அப்படின்னா அது அனுபவம் ஆகணும் இல்லையா? சோ அன்பு அனுபவம் ஆவதற்கு முதல்ல நாம நம்ம மேல அன்பை செலுத்தணும். செல்ஃப் லவ். அது என்னது செல்ஃப் லவ் அப்படின்னா, நான் ஆத்மா, என் மீது அன்பு வைத்திருக்கிறேன். என் மீது அன்பு வைத்தால் நான் எனக்கு கெடுதல் பண்ணுவேனா? எனக்கு கெடுதல் பண்ணிக்கிறதுனா என்ன? நான் கோபப்படுறது, நான் ஈகோல போறது, நான் பொறாமைப்படுவது. சோ என்னென்ன அந்த கெட்ட குணங்கள் இருக்கோ அதையெல்லாம் நான் இறுக்கமாக பிடிச்சு வச்சிருந்தேன்னா அப்ப அதை செல்ஃப் லவ், சுயத்தின் மீது அன்புன்னு சொல்ல முடியாது. சோ நாம நம் மீது கவனம் செலுத்துகிறோம், நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களை எல்லாம் அகற்றுகிறோம். இதுதான் சுயத்தின் மீது வைக்கக்கூடிய அன்பு. ஏன்னா ஆத்மா இந்த உடல் மூலமா தான் கர்மங்கள் செய்யுது. இந்த உடல் மூலமாகவே தவறான கர்மங்களாக இருந்தால் அதற்குரிய தண்டனையும் அனுபவிக்குது. அனுபவிப்பது ஆத்மாதான். அதனால எனக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட குணங்களை எல்லாம் நான் நீக்கணும், அதற்காக ஒரு முயற்சி பண்றேன். எனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக குணங்களை எல்லாம் வளர்த்துக்கிறேன். இதுதான் சுயத்தின் மீது அன்பு. அதே மாதிரி செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கணும். நமக்குள்ள இன்னைக்கு டேட்ல சில குறைகள் இருக்கலாம், சில நிறைகளும் இருக்கலாம். நாம யாராக இருக்கிறோமோ, எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நாம ஒரு நெகட்டிவான கேள்வி கேட்டா என்ன பண்றது? இப்போ வெளியில இருக்கவங்க ஏதாவது சொன்னா நம்ம வேற யார்கிட்டயாவது போலாம். ஆனா நானே என்னை பத்தி சொல்றேன், நானே என்ன ஏத்துக்கல, நானே என்ன காயப்படுத்திக்கிறேன், நானே என்ன குறை சொல்றேன், விமர்சனம் பண்றேன் அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அதனால அந்த சுயத்தை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, என்கிட்ட இன்னைக்கு டேட்ல சில குறைகள் பலவீனங்கள் இருக்கு, ஓகே, நான் என்னை ஏத்துக்கிறேன். சோ நான் முயற்சி செய்து என்னை முன்னேற்றிக் கொள்கிறேன். அப்படிதான் போகணுமே தவிர இந்த குறை சொல்வது, கிரிட்டிசிசம் இந்த மாதிரி நாம போகவே கூடாது.
அதற்கப்புறமா நமக்கு நம்ம மேல மரியாதை இருக்கணும். நம்ம மத்தவங்க நம்மள மரியாதை கொடுக்கணும், மரியாதையா நடத்தணும்னு நினைக்கிறோம்ல, அது முதல்ல நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். முதல்ல நாம நம்மை மதிக்க வேண்டும். சுயத்தின் மதிப்பு இந்த குணங்களின் அடிப்படையில தான் இருக்கு. சோ நான் ஒரு ஞான சொரூபமான ஆத்மா, நான் ஒரு அன்பு சொரூபமான ஆத்மா. இது போல நிறைய சுய மரியாதைகள் நமக்கு ராஜயோக மெடிடேஷன்ல கிடைக்கும். இப்ப நம்ம பேசிக் கோர்ஸ் பண்றதுனால சில விஷயங்கள் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் போகும் பொழுது நிறைய நிறைய சுயமரியாதைகள், இந்த சுயமரியாதைகளோட லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசு. சோ இந்த சுயமரியாதைகளை நம்ம பிராக்டிஸ் பண்ணும் பொழுது உண்மையிலேயே நம்முடைய மதிப்பு என்பது நமக்கே தெரியும். நம்முடைய மதிப்பு என்பது மிகவும் அதிகரிக்கவும் செய்யும். சோ நாம ஒரு நாளும் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்ள கூடாது. இப்ப நாம நீங்க எதை சொல்றோம்? ஆத்மாவை சொல்றோம். நாம எப்படி நம்மை காயப்படுத்திக்கிறோம்? பழைய விஷயங்கள், எப்பவாவது பாஸ்ட்ல வந்து சில மனசுல வலி தரக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கலாம். சில அவமானங்கள், சில நிந்தனைகள், சில இழப்புகள், சில சமயம் நம்ம தப்பே கூட பண்ணியிருப்போம். அதனால வரக்கூடிய குற்ற உணர்ச்சி, இப்படி நாம நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்ள கூடாது. அதே போல நமக்கு இந்த உயர்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை இதுவும் இருக்கக்கூடாது. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இது கூட தேகம் சம்பந்தப்பட்டது. இது ஆத்மா சம்பந்தப்பட்டது கிடையாது. எதெல்லாம் நெகட்டிவோ அதெல்லாம் தேகம் சம்பந்தப்பட்டது, எதெல்லாம் பாசிட்டிவோ அது ஆத்மா சம்பந்தப்பட்டது. சோ இதெல்லாம் நம்ம செய்தோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பை நம்மால அனுபவம் பண்ண முடியும். நாம ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணா மட்டும்தான் மத்தவங்கள நல்லா ஃபீல் பண்ண வைக்க முடியும். நாமே உள்ள மனசுல அழுதுகிட்டு, மனசுல குறைகளோடு இப்படி இருந்தோம்னா என்னதான் நாம மத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும், அன்பாக நடந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அது நடக்காது. ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைகளை விட, நம்ம செய்கிற கர்மங்களை விட, நமக்கு உள்ள இருந்து வெளிப்படுகிற அந்த வைப்ரேஷன் தான் மத்தவங்களுக்கு போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் சேரும். அதனால மற்றவர்களுக்கு நாம ஏதாவது நல்லது செய்யணும் அப்படி நினைச்சோம்னா, மத்தவங்கள நல்லா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படி நினைச்சோம்னா, முதல்ல நாம நல்லா ஃபீல் பண்ணணும். சோ இதெல்லாம் அன்பை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். நேத்து நிறையவே அன்பை பற்றி நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம அடுத்த குணமான மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் பத்தி பார்க்கலாம். மற்ற குணங்கள் போலவே மகிழ்ச்சி என்பதும் ஒரு உணர்வு, ஃபீலிங். சோ வாழ்க்கை வாழ்வதற்கான அர்த்தமே வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான். நம்ம எது செய்தாலும் அதுல எண்ட் ரிசல்ட் ஒரு மகிழ்ச்சிக்கான விருப்பமாகத்தான் இருக்கும். நம்ம படிக்கிறோம், சில வேலைகள் செய்யறோம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதனுடைய எண்ட் ரிசல்ட் வந்து மகிழ்ச்சிக்காகத்தான். யாராவது இதுல எனக்கு துக்கம் நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரியத்தை செய்வாங்களா? சொல்லுங்க. செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அந்த எண்ட் ரிசல்ட் வந்து மகிழ்ச்சிக்காகத்தான் நம்ம செய்யறோம். உலகத்துல வந்து மனிதர்கள் மகிழ்ச்சிய எங்கெல்லாம் தேடுறாங்கன்னா, ஷாப்பிங்ல தேடுறாங்க. பொருட்களை வாங்குவதில் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க நினைக்கிறார்கள். முடியுமா? மகிழ்ச்சியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. அப்படியா? முடியாதா? அப்போ ஏதோ ஒரு நகை வாங்குறோம், ஒரு விலை உயர்ந்த ட்ரெஸ் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம். அப்ப நீங்க மகிழ்ச்சியா ஃபீல் பண்றது இல்லையா? முக்கியமா, ஆனா அது தற்காலிகமானது. ஓகே. இப்ப வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதாவது மகிழ்ச்சி என்பதை விலை கொடுத்து வாங்குவது அல்லங்கிறத மனசு ஏத்துக்குது. ஆனா சில சமயம் பார்த்தால் சில பொருட்கள் வாங்கும் பொழுது நம்ம சந்தோஷமா ஃபீல் பண்றோமே, அப்படின்னா இந்த பொருட்களில் மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? சோ இந்த ஒரு தெளிவு நமக்கு வரணும். அதாவது நம்ம பொருட்கள்லாம் வாங்குறோம், ஓகே. வீடு கட்டுறோம், கார் வாங்குறோம், நகைகள் வாங்குறோம், ஓகே, எல்லாம் நம்ம வாங்குறோம். ஆனா அந்த பொருட்களில் மகிழ்ச்சி கிடையாது. இந்த பொருளை நான் அடைந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி.
இப்போ ரொம்ப நாளா வீடு கட்டணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்கிறாங்க. கடைசியில அந்த வீட்டை வாங்கி விட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் மகிழ்ச்சியை கொடுக்குதா இல்ல அந்த வீடு மகிழ்ச்சியை கொடுக்குதா? எண்ணம். எண்ணம். எல்லாருக்கும் இது புரியுதுங்களா? கிளியரா இருக்குங்களா? புரியுது மேம். ம். சோ நமக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி என்ற அந்த ஒரு குணத்தை நம்ம எண்ணங்களின் மூலமாகத்தான் அனுபவம் செய்கிறோம். அப்ப பாருங்க, மகிழ்ச்சி எல்லா பொருட்கள் மூலமாவும் கிடைக்குது அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இல்லாத ஒன்றே கிடையாது. அப்ப ஏன் மறுபடியும் மறுபடியும் ஷாப்பிங் பண்றாங்க, மறுபடியும் மறுபடியும் போய் வாங்குறாங்க? சரி, உங்ககிட்ட எத்தனை வீட்ல பொருட்கள் இருக்கோ, எத்தனை கார்கள் இருக்கோ, அவ்வளவு மகிழ்ச்சி இருக்குன்னு தானே அர்த்தம். அப்புறம் ஏன் மறுபடியும் ஷாப்பிங் பண்ணணும், மறுபடியும் ஏன் பிசினஸ பெருசாக்கணும், மறுபடியும் ப்ராஃபிட் வேணும், மறுபடியும் ஏதாவது பிக்னிக் போகணும், டூருக்கு போகணும்? சோ இதுல இருந்தே நமக்கு தெளிவா தெரியுது, இது எல்லாம் மகிழ்ச்சி கிடையாது. ஆனா நம்ம அதை தான் மகிழ்ச்சி நினைச்சிட்டு இருக்கோம். அதனால அதை திரும்ப திரும்ப செய்யும் பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி என்பது அனுபவம் ஆகும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்கு. ஏன்னா நான் ஒரு வேர்ல்ட் டூர் போயிட்டு வந்தேன். அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது போறதுக்கு முன்னாடியே எத்தனை எண்ணங்கள், நான் சிங்கப்பூர் போறேன், நான் அமெரிக்கா போறேன், நான் ஜப்பான் போறேன், அதற்கான ஷாப்பிங்கு, இப்ப நிறைய பேரோட அதை பற்றி ஷேரிங் பண்றோம். அப்போ இந்த எண்ணங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருது. ஆனா உண்மையிலேயே அங்க போகும் பொழுது ஏதாவது ஒரு வெரைட்டி வெரைட்டியா அனுபவங்கள் ஏற்பட்டா மட்டும்தான் நமக்கு மறுபடியும் மகிழ்ச்சியான அந்த எண்ணங்களை ஏற்படுத்த முடியுது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த பொருட்கள் வாங்குறதுனாலயோ இல்ல நம்ம ஊரை சுத்தி பாக்குறதுனாலயோ வரக்கூடிய மகிழ்ச்சி தற்காலிகமாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த விஷயத்தை குறித்து நம்மளால மறுபடியும் அந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்த முடியல. இப்ப நான் ஒரு தடவை எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன். அப்ப எனக்கு நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு அந்த எண்ணம் மகிழ்ச்சியை தருது. நான் அதை எல்லார்கிட்டயும் சொல்றேன், நான் இதை வாங்கிட்டேன், நான் இதை வாங்கிட்டேன் அப்படின்னு. ஆனா எத்தனை நாளைக்கு நான் அதை சொல்ல முடியும்? ஒரு நாளைக்கு சொல்லலாம், 2 நாளைக்கு சொல்லலாம். ஒரு வாரம் கழிச்சு எனக்கு மறுபடியும் மகிழ்ச்சியை அனுபவம் செய்யணும்னு நான் நினைக்கும் பொழுது எனக்கு என்ன பதிவு இருக்குன்னா, ஒரு பொருளை வாங்கினேன், எனக்கு மகிழ்ச்சி கிடைச்சது, ஓகே மறுபடியும் கிளம்பு ஷாப்பிங்க்கு. மறுபடியும் பொருளை வாங்கினாதான் மகிழ்ச்சி. அப்பதானே எனக்கு மறுபடியும் எண்ணத்தை கிரியேட் பண்ண முடியும், நான் இதை வாங்கிட்டேன். இப்படிதான் நம்ம ஒவ்வொன்றையும் வாங்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியான எண்ணத்தை உருவாக்கி நம்ம மகிழ்ச்சியே விலை கொடுத்து வாங்குவதாக நினைக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு மொத்த உலகமும் காசு சம்பாதிக்கிற காரணமே எவ்வளவு காசு சம்பாதிக்கிறோமோ அவ்வளவு மகிழ்ச்சி நினைக்கிறாங்க, இல்லையா? அதே போல இன்னொரு ஒரு தவறான ஒரு நம்பிக்கை என்னன்னா, மனிதர்கள் தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். என்ன நடக்குது? அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன சந்தோஷமா வச்சுக்கணும். அப்ப 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீதான் என்ன சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 2 பேருமே காலியா இருக்காங்கன்னு அர்த்தம். சோ மனிதர்கள் மூலமாகவும் மகிழ்ச்சி கிடைக்கிறது என்பது அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை தான். எப்படி நம்ம நேத்து பார்த்தோம், அன்பு என்பது கொடுப்பது, கொடுப்பதன் மூலமாக அனுபவம் செய்வது. அதே போல மகிழ்ச்சியை கூட நாம கொடுப்பதன் மூலமாகத்தான் அனுபவம் செய்ய முடியும். நாம் ஏற்படுத்துகிற அந்த எண்ணங்கள் மூலமா தான் நம்ம கொடுக்கிறோம். நம்ம என்ன உடைமைகள் வாங்கினாலும் அது ஒரு பிசிக்கல் கம்ஃபர்ட் தான். அன்னைக்கு கூட பிரியா சிஸ்டர் சொன்னாங்கல்ல, ஒரு விலை உயர்ந்த கார் வாங்கினா இந்த உடலுக்கு நல்ல சௌகரியமா இருக்கு. அது உடலுக்கான சௌகரியமே தவிர ஆத்மாவுக்கானது கிடையாது. நம்ம ரொம்ப விலை உயர்ந்த சொகுசான கார்ல பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே போன்ல ஒரு கெட்ட நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம இப்பவும் கார்ல தான் இருக்கோம். ஆனா நம்மால அந்த எண்ணத்தை உருவாக்க முடியல. நான் விலை உயர்ந்த கார்ல டிராவல் பண்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்மால உருவாக்க முடியல, ஏன்னா இப்ப கெட்ட நியூஸ் வந்திருக்கு. அப்போ அந்த கார் தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னா அது என்ன நடந்தாலும் மகிழ்ச்சி வந்திருக்கணும்ல, மகிழ்ச்சி அனுபவம் ஆகியிருக்கணும்ல. ஆனா அதே அந்த கெட்ட நியூஸ் வந்தாலும் கூட இப்ப கூட என்னுடைய உடல் அந்த சௌகரியத்தை அனுபவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. என்னுடைய உடல் இப்பொழுதும் அந்த சொகுசான காரோட சௌகரியத்தை அனுபவம் பண்ணிட்டு தான் இருக்கு.
ஆனா மனசுல மகிழ்ச்சி கிடையாது. ஏன்னா என்னால அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ண முடியல. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்க. ஓகே. அதே போல மகிழ்ச்சி என்பது ஏதாவது வெற்றி கிடைத்தால் மட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஏதாவது ஒரு பிசினஸ்ல ஒரு லட்சியம் வைக்கிறேன், அந்த லட்சியத்தை அடைந்தால் மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சி. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய மகிழ்ச்சியை நோக்கி நான் போற அந்த பயணத்தில் யார் குறுக்குல வந்தாலும், அதாவது இப்போ ஒரு பிசினஸ்ல ஒரு டீம் இருக்கு, டீமா எல்லாரும் வேலை பண்றாங்க, ஒரு சிலர் தவறு பண்றாங்க, ஒரு ஒன்னு ரெண்டு பேர் கொஞ்சம் லேட் பண்றாங்க அந்த ப்ராஜெக்ட் டிலே பண்றதுக்கு. அப்ப எனக்கு என்ன தோணும்னா, இவங்க என்னுடைய மகிழ்ச்சியை கெடுக்கிறார்கள் அப்படின்னு தான் தோணுமே தவிர, இந்த வேலை இவர்களால கெடுது அப்படின்னு நினைக்க மாட்டேன். இல்லையா? அப்போ என்னுடைய மகிழ்ச்சியை நோக்கி என்னுடைய பயணத்தில் யார் குறுக்க வந்தாலும் அதை தர்மத்திற்கு புறம்பாக சென்று கூட அவர்களை அகற்றுவதில் தயக்கம் ஏற்படாது. இதுதானே இன்னைக்கு நடக்குது. இதுதான் இன்னைக்கு நடக்குது. ஏன் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப தவறான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உலகத்துல நடப்பதற்கான காரணம் என்னன்னா, என்னுடைய மகிழ்ச்சிக்கு குறுக்காக இவங்க நிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது தான். இது தவிர பெயர், புகழ், சாதனைகள், முக்கியமானது உணவு. இந்த உணவை சாப்பிட்டா எனக்கு மகிழ்ச்சி. நல்லா யோசிச்சு பாருங்க. உணவு எங்க போகுது? உடலுக்கு தான் போகுது. அப்போ ஆத்மா அந்த உடலோட சுவையை மட்டும்தான் அனுபவம் பண்ணுது. அதனுடைய சத்து எல்லாமே உடம்புக்கு தான் போகுது. ஆனா அந்த சுவை எவ்வளவு நேரம் இருக்கு? அந்த நாக்குல இருக்கக்கூடிய சில செகண்ட்ஸ் தான். அப்புறம் கண்களால பாக்குறோம். அதனாலதான் இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி என்ன பண்றாங்க? பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக அலங்காரமாக அந்த கண்ணாலேயே அவங்க சாப்பிடணும், அந்த கண்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அந்த கண்களால பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி, அந்த நாக்குல இருக்கிற சில நொடிகள் மகிழ்ச்சி. அப்போ அந்த சில நொடிகள் எனக்கு ஏற்படுகிற அந்த எண்ணங்கள் தான் எனக்கு மகிழ்ச்சியை தருதே தவிர அந்த உணவு கிடையாது. அதனாலதான் எவ்வளவு கெடுதலான உணவு அப்படின்னு எத்தனை பேர் எத்தனை நிரூபணம் கொடுத்தாலும் கூட அந்த உணவு சாப்பிடலைன்னா அப்புறம் எதற்கு வாழ்க்கை? மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை எதற்கு அப்படின்னு தவறாக புரிந்து கொள்கிறார்கள். சோ மகிழ்ச்சிய உணவுல தேடுறாங்க. இப்போ உலகத்துக்கே ரொம்ப ஒரு யுனிவர்சல் நீடுன்னு சொல்லுவாங்க. உலகத்துக்கே தேவையான ஒரு இன்றியமையாத ஒரு உணர்வுனா அது மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கலன்னா, தவறான இடத்துல போய் தேடினோம்னா வாழ்க்கையே தவறா போய் விடுகிறது. சரி, மகிழ்ச்சி நம்ம ஏன் தேடுறோம்? மகிழ்ச்சி நம்ம எதற்காக தேடுறோம்? ஏன்னா அதுதான் நான். பாருங்க, இப்போ இந்த உடல் வந்து உணவை கேக்குது இல்ல, இந்த உடல் வந்து தண்ணீர் கேக்குது, காற்று கேக்குது. ஏன்னா இந்த உடல் இதனாலதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் ஆத்மாவும் மகிழ்ச்சியால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அது மகிழ்ச்சியை அனுபவம் பண்ணணும்னு சொல்லுது. ஏன்னா சில பேர் வந்து வாழ்க்கை நிம்மதியா இருந்தா போதும், மகிழ்ச்சி எல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. எப்படி வந்து உடலுக்கு எந்த ஒரு தத்துவம் குறைந்தாலும் அங்க ஒரு நோய் என்பது ஏற்படுகிறதோ, அதுபோல ஆத்மா எப்பொழுதுமே மகிழ்ச்சி அனுபவம் செய்யணும். ஏன்னா நான் ஆத்மா மகிழ்ச்சியால உருவாக்கப்பட்டிருக்கேன். அப்ப எனக்கு மகிழ்ச்சி அனுபவம் ஆகணும். ஆனா இந்த மகிழ்ச்சி என்பது எனக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணலைன்னா நம்மால மகிழ்ச்சி அனுபவம் செய்யவே முடியாது. அப்ப நம்ம ஆஸ் யூஷுவல் வெளியே தேட ஆரம்பித்து விடுவோம். இந்த மாதிரி நம்ம வெளியே தேடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? மீடியா. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருது இல்லையா? அவங்க நமக்குள்ள அந்த நம்பிக்கைகளை திணிக்கிறார்கள். நீங்க இத வாங்கினா சந்தோஷம். அங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாருங்க. அவங்க சோகமா இருப்பாங்க, வருத்தமாக இருப்பாங்க. ஒரு சாக்லேட்டோ இல்ல ஒரு நகையோ இல்ல ஒரு ஏதோ ஒரு பொருள், ஒரு மெட்டீரியல், பிசிக்கல் திங்க காமிப்பாங்க. அது கிடைச்ச உடனே அந்த முகம் அப்படியே மலருது. கொடுக்கிறவங்களோட முகமும் மலருது, வாங்குறவங்களோட முகமும் மலருது. அப்ப பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, இது வாங்கினாதான் மகிழ்ச்சி. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? மகிழ்ச்சி விலை கொடுத்து வாங்க முற்படுகிறார்கள். சோ நமக்கு இப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சிடுச்சு. இந்த பௌதீக பொருட்களால மகிழ்ச்சி கிடையாது.
இந்த பொருட்களை நான் அடைந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. எப்ப அந்த எண்ணத்தை நம்மால ஏற்படுத்த முடியலையோ அதே பொருள் இப்பொழுது முதல்ல கொடுத்த மகிழ்ச்சியை இப்ப கொடுக்காது. அதாவது எக்கனாமிக்ஸ்ல வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அடுத்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது இன்னமும் சந்தோஷமா இருக்கு. ஆனா மூன்றாவது நான்காவது ஐஸ்கிரீமுக்கு போகும் பொழுது முதல்ல இருந்த மகிழ்ச்சியை மறுபடியும் நம்மால உருவாக்க முடியாது. அது அப்படியே குறைந்து குறைந்து போயிட்டு கடைசியில ஐஸ்கிரீமை பார்த்தாலே வெறுப்பு வந்துடும். ஏன்னா 10 15 ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. அப்ப அந்த மகிழ்ச்சியோட அளவு குறைந்து குறைந்து போயிட்டு கடைசியில அதுவே எதிர்ப்பதமாக மாறிவிடும். இன்னைக்கு உலகத்துல அதுதான் நிலைமையாக இருக்கிறது. சோ மகிழ்ச்சி என்பது நாம உருவாக்குற எண்ணம், நாம பார்க்கிற பார்வை, நாம புரிஞ்சுக்கிற விஷயத்துலதான் இருக்கே தவிர மற்ற பௌதீக பொருட்களில் கிடையாது. அதனால தொடர்ந்து ஒரு நிலையான மகிழ்ச்சியான எண்ணத்தை நம்மால ஏற்படுத்த முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் இதெல்லாம் டெம்பரரி, தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா எதனால இதெல்லாம் தற்காலிகமானதுன்னு சொல்றோம்னு? புரியுது மேம். உம் இப்ப பாருங்க, இந்த மாதிரி பொருட்களை சார்ந்து நம்ம மகிழ்ச்சியான எண்ணங்களை உருவாக்கணும் அப்படின்னா நாம இந்த பொருட்களை சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிருவோம். டிபெண்டன்சி வந்துரும். எனக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை நான் அனுபவம் செய்வதற்கு வெளியே இருக்க பொருட்கள் மீது நான் சார்ந்து இருக்கேன்னா அது எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை இல்லையா? சோ இதுல இருந்து நம்ம ஒரு லைனை வந்து நல்லா நம்மளோட புத்தியில பதிய வச்சுக்கலாம். பிசிக்கல் திங்ஸ் வந்து பிசிக்கல் கம்ஃபர்ட் மட்டும்தான் கொடுக்கும். நான் ஏன் இந்த பொருட்களை வாங்குறேன்? எனக்கு உடல் சௌகரியமா இருக்கணுங்கிறதுக்காக வாங்குறேன். இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையில சில சௌகரியங்கள் எனக்கு தேவைப்படுது, அதற்காகத்தான் நான் வாங்குறேனே தவிர மகிழ்ச்சிக்காக அல்ல. இந்த ஒரு லைனை நம்ம நல்லா ஆழமா அழுத்தமா பதிய வச்சுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு விஷயம், இந்த டெய்லி நம்ம ஞானம் கேட்கிறோம், இதுல ஒரு ஒரு லைனு கூட இந்த உலகம் முழுக்க எல்லாரும் ஏத்துக்கிட்டா கூட இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இருக்காது. ஏன்னா இந்த ஞானம் சரியா தெரியாததுனால, தவறான நம்பிக்கைகள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகம் இப்படி தலைகீழா இருக்கு. அடுத்தது வந்து இந்த மகிழ்ச்சியை தேடி நம்ம ஒரு ஓட்டம் ஓடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும்னா, என்னுடைய இலக்கை அடைந்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு டார்கெட் வச்சிருக்கேன், ஒரு லட்சியம் வச்சிருக்கேன், அதுல எனக்கு வெற்றி கிடைக்கணும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி தரும் அப்படின்னா நாம வந்து இந்த ஓட்டத்தில் மகிழ்ச்சியை தொலைத்து விடுவோம். ஏன்னா ஒரே டென்ஷன் தான் வரும், பயம் வரும். நான் இந்த இலக்கையை அடைவேனா மாட்டேனா, இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவேனா மாட்டேனா அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன், அந்த பயம். ஓ வேற யாருக்காவது கிடைச்சிருச்சுன்னா, இந்த பிசினஸ் டீல் வேற யாருக்காவது கிடைச்சிடுச்சுன்னா, அப்போ ஒரு பொறாமை, ஒரு போட்டி, ஒரு கம்பாரிசன். சோ இதுல மகிழ்ச்சியை தேடி நான் அலைகிற இந்த ஓட்டத்தில் நான் என்னோட கேரக்டரை இழந்துடுறேன். இதுல என்னோட பிசிக்கல் ஹெல்த் கூட போயிடும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சாப்பிட கூட டைம் இல்ல, அவ்வளோ பிஸி, இந்த பிசினஸ் டீல முடிக்கணும், இந்த நினைச்ச காரியத்தை நான் முடிக்கணும், இந்த வீட்டை நான் கட்டி முடிக்கணும், இந்த ஒரு போட்டியில நான் வெற்றி பெறணும் அப்படின்னு தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கூட கெடுத்துக்கிறாங்க. ம், பாருங்க. சரி, எப்படியோ கஷ்டப்பட்டு தர்மத்துக்கு புறம்பான சில காரியங்கள் செய்து என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு என்னோட கேரக்டர் கூட நான் லூஸ் பண்ணிட்டு ஒரு நாள் நான் அந்த வெற்றி இலக்கை அடைந்தே விடுகிறேன். அப்ப எனக்கு என்ன தோணும்? ஆ, நான் அடைந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வு எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆனா இந்த மகிழ்ச்சி என்பது தொடர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த மகிழ்ச்சியை தேடி அடுத்த டார்கெட், அடுத்த இலக்கு, மறுபடியும் ஓட ஆரம்பிக்கணும். இப்படிதான் இந்த மகிழ்ச்சியை தேடுகிற ஓட்டம் என்பது இருக்கிறது. ஆனா இது எப்படி இருக்கணும் தெரியுமா? வாழ்க்கையில ஒரு குறிக்கோள், லட்சியம் எல்லாமே இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து நம்ம போற திசை வந்து கரெக்டா இருக்கும். நம்ம கரெக்டா தான் போறோமா, நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கான ஒரு ஊக்கம், மோட்டிவேஷன் கிடைக்கும். ஆனா அந்த வெற்றியை அடைவதற்கு நாம மகிழ்ச்சியோடு பயணம் செய்ய வேண்டும். நான் ஒரு இலக்கை அடைய விரும்புகிறேன், அந்த இலக்கை அடைகிற பயணத்தை நான் என்ஜாய் பண்ணணும்.
பயணத்தை மகிழ்ச்சியோடு என்ஜாய் பண்றதுக்கு பதிலாக வெற்றி அடைந்த பிறகுதான் மகிழ்ச்சி அப்படின்னா அது வரைக்கும் நான் மகிழ்ச்சிய தள்ளி போடுறேன்னு அர்த்தம். அப்போ கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி போய் அந்த இலக்கை தொட்டு விட்ட பிறகு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிற அடுத்த மகிழ்ச்சி அனுபவம் செய்வதற்காக. பாருங்க, லைஃப் வந்து எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ஆயிடுது இல்ல? எவ்வளவு சிம்பிளா இருக்கிற விஷயத்த நம்ம எவ்வளவு சிக்கலாக்கிக்கிறோம். அதே போல மகிழ்ச்சி என்பது எக்ஸைட்மெண்ட் கிடையாது. எக்ஸைட்மெண்ட் எல்லாம் எப்பவாவது ஒரு தடவை தான் நடக்கும். என்னோட மகன் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் கொண்டு வரான். அவன் வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்தது, கிளாஸ் டாப்பர் அப்படின்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அதே போல நமக்கு லாட்டரியில 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு, ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஆனா இந்த எக்ஸைட்மெண்ட்ங்கிறது மகிழ்ச்சி கிடையாது. அது எப்பவாவது ஒரு தடவை தான் நடக்கும். சோ நம்ம மகிழ்ச்சியையும் எக்ஸைட்மெண்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மகிழ்ச்சி என்பது உள்ளார்ந்த ஒரு ஆத்மா ரொம்ப சுகமா உள்ள ஃபீல் பண்ணுது பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி என்பது. அதே போல ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்கு, ஒரு துக்கமா இருக்குன்னா அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குதுன்னா அது மகிழ்ச்சி கிடையாது. அது வந்து அந்த ஒரு ஒரு கழுத்தை பிடிக்கிற ஒரு விஷயம் நமக்கு கொஞ்சம் விட்டா எப்படி இருக்கும், ஃப்ரீயா இருக்கும்ல. காலை இறுக பிடிச்சிருக்காங்க, அது கொஞ்சம் விடுறாங்க அப்படின்னா அது ஒரு ரிலீஃப் தானே தவிர அது மகிழ்ச்சி கிடையாது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து மகிழ்ச்சி என்பது எதிர்காலத்தில் கிடையாது. நான் இதெல்லாம் செய்யறேன், எதிர்காலத்துல நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மகிழ்ச்சி என்பது நம்ம நிகழ்காலத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒன்று. இந்த லைனும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு கணமும் நிகழ்காலத்தில் அனுபவிக்க வேண்டியதுதான் மகிழ்ச்சி என்பது. இப்போ நான் நாளைக்கு சுவாசிக்கிறேன், 1 மணி நேரம் கழிச்சு மூச்சு விடுறேன் அப்படின்னு சொல்வோமா? சொல்ல மாட்டோம்ல. இந்த நிமிஷம் நான் மூச்சு விடணும், அப்பதான் நான் உயிரோடு இருக்க முடியும். அது போலதான் மகிழ்ச்சியும். மகிழ்ச்சி என்பது எதிர்காலத்துக்கானது கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நான் மகிழ்ச்சியோடு இருந்து எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். மகிழ்ச்சியோடு இருந்து பிசினஸ் பண்ணணும், மகிழ்ச்சியா இருந்து சமையல் பண்ணணும், மகிழ்ச்சியோடு மற்றவர்களோடு பேசணும், பழகணும். சோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நம்ம பிக்னிக் போறோம், டூருக்கு போறோம், ஹாலிடேஸ்ல மகிழ்ச்சியாக இருந்து போகணும். அங்க போய் தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடையாது. சோ மகிழ்ச்சியை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ மகிழ்ச்சி என்பது என்னுடைய உள்ளார்ந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, இன்டர்னல் ஸ்டேட். அது வந்து வெளியே இருக்கிற ஒரு பொருள் தூண்டுதல் தூண்டுதல் சொல்றோம் இல்லையா, ஸ்டிமுலஸ், அதன் மூலமாகத்தான் அனுபவம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாம வைத்திருக்க கூடாது. ஏன்னா நானே மகிழ்ச்சி சொரூபமான ஆத்மா, நானே மகிழ்ச்சி, அதாவது நானே அமைதி, நானே அன்பு அப்படின்னு சொல்றோம்ல. ஆத்மா நான், நானே மகிழ்ச்சி, நானே சுகம். இப்படிதான் நம்ம இந்த மாதிரி எண்ணங்களை சிம்பிளா இந்த எண்ணங்களை ஏற்படுத்தினாலே மகிழ்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும். இப்பவே நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே தனக்குள்ள நானே மகிழ்ச்சி, நானே மகிழ்ச்சி சொரூபமான ஆத்மா, அத மனசுக்குள்ள சொல்லி ஃபீல் பண்ணி பாருங்க. இப்பவே நீங்க மகிழ்ச்சியை அனுபவம் பண்ணுவீங்க. இப்ப பாருங்க, நம்ம எதுவுமே செலவு பண்ணல, எந்த வெற்றியும் அடையல, எந்த மனிதர்கள் கிட்டயும் போய் கேட்கல. ஆனா அந்த மகிழ்ச்சிங்கிறது அனுபவம் ஆகுதா இல்லையா? சொல்லுங்க. ம் பாருங்க, உடனுக்குடனே ப்ரூஃப் கிடைக்குது பாருங்க. சோ நானே மகிழ்ச்சி அப்படின்னா நான் ஏன் இந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து அனுபவம் பண்ணல? எப்பவாவது ஒரு தடவை தானே அந்த மகிழ்ச்சி என்கிற அந்த உணர்வு ஏற்படுதுன்னா, எப்படி நம்ம அன்புக்கு காரணங்கள் சொன்னோமோ சில விஷயங்கள் நம்முடைய மகிழ்ச்சியை பிளாக் பண்ணுது. அந்த பிளாக்கேஜ் தான் நம்ம நீக்க வேண்டும். நமக்குள்ள ஏற்படுகிற தவறான எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், இதுதான் நமக்குள்ள இயல்பாக இருக்கிற, இயல்பாக ஃப்ளோ ஆகுற அந்த மகிழ்ச்சியை தடை செய்கின்றது. இப்ப பாருங்க, இந்த எண்ணங்கள் எல்லாம் பாருங்க, ஏன் இந்த மனிதர் நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாரு? இப்படி நினைச்ச உடனே அந்த மகிழ்ச்சிங்கிறது பிளாக் ஆகுது. மகிழ்ச்சிங்கிறது இயல்பா இருக்க வேண்டிய விஷயம், அது எப்பொழுதுமே அனுபவம் ஆகிட்டு இருக்கு. ஆனா எந்த நொடி இந்த மனிதர் நான் சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாரே, என்னோட பையன் நான் சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறானே, அந்த எண்ணம் வரும் பொழுதே அந்த மகிழ்ச்சி பிளாக் ஆகுது. ஆகுதா? தெரியுதுங்களா?
தெரியுது மேடம். இப்போ இந்த கிளாஸ் வந்து அப்படியே பிராக்டிக்கலா அனுபவம் பண்ணிட்டே வரலாம். அப்பதான் இங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியும். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன்னா என்னுடைய மகிழ்ச்சியை அதை கண்டிஷனல் ஆக்கிடுறேன், நிபந்தனைக்கு உட்படுத்தி விடுகிறேன். அதாவது அந்த மனிதர் நான் சொல்றத கேட்டால்தான் எனக்கு மகிழ்ச்சி. அஹ், நான் எப்படி நடந்துக்க விரும்புறேனோ அப்படி அவங்க நடந்துக்கிட்டாதான் மகிழ்ச்சி. இப்படி சொல்லி நான் மகிழ்ச்சியை ஒரு கண்டிஷன் போட்டுறேன், ஒரு நிபந்தனை வச்சிடுறேன். அதனால்தான் ஆன்மீகத்துல எதிர்பார்ப்புகள் வைக்காதீர்கள். ஏன்னா எதிர்பார்ப்புகள் வைத்தாலே நம்மளால சந்தோஷமா இருக்கவே முடியாது. அப்ப இந்த எதிர்பார்ப்புகளை எப்படி ரீப்ளேஸ் பண்றது? எதிர்பார்ப்புகள் இல்லாம எப்படி வாழ முடியும்? அப்ப எதிர்பார்ப்புகள்ன்ற இடத்துல நீங்க வந்து குட் விஷஸ் வைங்க, அதாவது சுபமான எண்ணங்கள் வைங்க. அது எப்படின்னா, இப்போ இந்த மனிதர் இப்படி செய்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு பதிலாக இவர் இதை சரியாக செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. இப்ப நம்ம சொல்ற அந்த யுக்திகள்லாம் அப்படி இப்படி ஆன் த ஸ்பாட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஒரு வேலை எனக்கு கீழே இருக்கவங்க கிட்ட கொடுக்குறேன். நான் என்ன நினைக்கிறேன், இந்த வேலையை இவங்க செய்தாதான்ப்பா எனக்கு நிம்மதி, இந்த வேலையை இவங்க சரியா பண்ணாதான் என்னால ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பு வைக்கும் பொழுது, அதாவது மனசுல, வாயால நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது வேற. ஆனா மனசுல நான் எப்போ அந்த மாதிரி எண்ணம் கொண்டு வரேனோ அப்ப என்னால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏன்னா எதிர்பார்ப்பு இருந்தாலே அங்க ஒரு டென்ஷன் தான் இருக்கும். எதிர்பார்ப்பு என்பது ஒரு கேள்விக்குறி, அது நிறைவேறுமா நிறைவேறாதான்னு தெரியாது. அப்ப என்னால மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல நான் வந்து வேற எண்ணம் கொண்டு வரேன். என்ன எண்ணம் கொண்டு வரேன்னா, இவர் இந்த வேலையை சரியாக செய்வார். அவ்வளவுதான். அப்ப பாருங்க, அந்த மகிழ்ச்சி பிளாக் ஆகாது. இந்த இரண்டு எண்ணங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இவர் இந்த வேலையை சரியா செய்யணும், செய்வாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வைக்கிற எண்ணத்துக்கும், இவர் இந்த வேலையை சரியாக செய்வார், இந்த ரெண்டு எண்ணத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்களா? தெரியுது மேம். ஆஹ் சோ அதனால்தான் நம்ம ரைட் தாட்ஸ்ங்கிறோம், சரியான எண்ணங்கள். சோ இந்த மாதிரி நம்ம சரியான எண்ணங்களை ஏற்படுத்தும் பொழுது நாம மத்தவங்களுக்கு சொல்ற கரெக்ஷன், நம்ம மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற அந்த சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது கூட அந்த வார்த்தைகளுக்கு கூட சக்தி இருக்கும். எப்போ நமக்கு எண்ணங்கள் சரியாக இருக்கோ அப்போ நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கும். அப்ப நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்க ஒரு தடவை சொன்னா கூட அவங்க சரியா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா சக்திசாலி வார்த்தைகளாக போகுது இல்ல. சோ அந்த சக்திசாலி வார்த்தைகள் மத்தவங்க மனசை போய் ஹிட் பண்ணும், மத்தவங்க மனசுல போய் அது நுழையும். ஆனா அதே எதிர்பார்ப்போடு, அதாவது உள்ள எதிர்பார்ப்புகள் இருக்கு, வாயில வார்த்தைகள் வந்து நீ நல்லா பண்ணிடுவ எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த உள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு சந்தேக உணர்வா இருக்குது. அந்த சந்தேகம் உணர்வு உள்ள இருக்கிறதுனால நம்ம சொல்ற அந்த இனிமையான வார்த்தைகள், சில சமயம் அந்த சர்க்கரை தடவின மாதிரி வார்த்தைகள் கூட பேசுவோம். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு அந்த வலிமை இருக்காது, அது அவர்களோட மனசையும் போய் தைக்காது. சோ நம்ம எதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம், எதெல்லாம் மகிழ்ச்சியை தடை செய்கிறது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இப்ப எப்படிலாம் மகிழ்ச்சியை அனுபவம் செய்வது அதையும் கத்துக்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிற நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பாராட்டணும். அதாவது ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு பையனுக்கு வந்து பழைய ஷூ போட்டுட்டு இருந்தானா. அவனுக்கு எப்பவுமே இந்த பழைய ஷூவா இருக்கு, இது பிஞ்சு போன ஷூவா இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கு, அவனால சந்தோஷமா இருக்கவே முடியல. அவன் ஒரு நாள் ரெண்டு காலும் இல்லாத ஒரு மனிதரை பார்த்தானாம். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது, எனக்காவது ஷூ போட்டுக்க கால் இருக்கு, அந்த மனிதருக்கு கால் கூட இல்லையே. இப்போ பாருங்க, அப்போ அதே பழைய ஷூ இப்ப துக்கத்தை தரல. அதனாலதான் எப்பொழுதுமே நம்ம கிட்ட என்ன இருக்கு அதை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்னா, ஆஹா ஆஹான்னு சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நம்ம கிட்ட என்னெல்லாம் இல்லையோ அதனோட லிஸ்ட போட்டு ஐயோ ஐயோன்னு சொல்றோம். சோ இந்த ஐயோவை ஆஹான்னு மாத்திடணும். இப்போ காலையில நம்ம எழுந்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம், அதுவே ரொம்ப குட் நியூஸ்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு நாள் ராத்திரி படுக்கும் பொழுது
எத்தனையோ பேர் உலகத்துல நம்ம கூடவே அந்த நேரத்துல தூங்க போறாங்க. ஆனா எத்தனை பேர் அடுத்த நாள் காலையில எழுந்தாங்க? அப்போ நான் இன்னைக்கு காலையில உயிரோட இருக்கேன் அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இது தவிர என் தலைக்கு மேல ஒரு கூரை இருக்கு. எத்தனை பேருக்கு உலகத்துல பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க, தங்குறதுக்கு வீடு கூட இல்லாம இருக்கிறாங்க. எனக்கு அட்லீஸ்ட் யாராவது இருக்கிறாங்கல்ல என்னோட மனசுல இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. எத்தனையோ பேருக்கு அது கூட இல்லாம இருக்கே. சோ என்னுடைய உடல் கூட ரொம்ப வயதானதாக இருக்கலாம், இல்ல அதுல நிறைய நோய்கள் குறைகள் கூட இருக்கலாம். ஆனா எத்தனையோ பேருக்கு இப்ப பாருங்க, அந்த சரீரத்தை விட்டு ஆத்மா வந்துருதுன்னா சில காரணங்களால இன்னொரு உடல் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது இல்ல. அப்ப அந்த ஆத்மாவுக்கு உடலே இல்ல. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு உடலாவது இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்ம கிட்ட எதெல்லாம் நமக்கு குறையா இருக்கு நம்ம நினைச்சோமோ அதெல்லாம் கூட நம்ம நிறையாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நம்மளால மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய முடியும். அதே போல நமக்கு கடந்த காலத்தில் நடந்த சில வருத்தமான விஷயங்களை வைத்து நம்ம மனசால வருத்தம் அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்த கூடாது. அது நேத்து நடந்த விஷயமாகவும் இருக்கலாம், பல வருஷங்கள் முன்னாடி நடந்த விஷயமாகவும் இருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் இன்னும் கூட மோசமானதாக இருக்கலாம். ஆனா நாம என்ன பண்ணணும்னா வித்தியாசமா யோசிக்கணும். அட்லீஸ்ட் என்கிட்ட இத்தனை விஷயங்கள்லாம் இருந்ததே, அந்த மோசமான சூழ்நிலையை நான் எதிர்கொள்வதற்கு எனக்கு எத்தனை பிளஸ் பிளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தது, சாதகமான விஷயங்கள் இருந்தது, இப்படி நம்ம யோசிக்கணும். எப்பொழுதுமே இந்த கம்ப்ளைனிங் பண்றதுக்கு பதிலாக அப்ரிசியேஷன் அப்படிங்கிற அந்த உணர்வை கொண்டு வரணும். எதிர்பார்ப்புகள்ல நம்ம மாற்றி ஏற்றுக்கொள்ளுதலுக்கு வரணும். அதே போல வருத்தம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதுல இருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டு விட்டேன். கடந்த காலத்துல எனக்கு நடந்த சில அநியாயங்கள், அதுல இருந்து நான் பாடம் கற்றுக்கொண்டு விட்டேன். இப்படி நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். பயங்கிற வார்த்தையை மாற்றி எச்சரிக்கை அப்படின்னு மாற்றணும். பற்று அப்படிங்கிற வார்த்தையை அன்பாக மாற்றணும். இப்படி நம்ம சில வார்த்தைகளை நம்ம மாத்திட்டோம்னாலே நம்மளால மகிழ்ச்சியை அனுபவம் பண்ண முடியும். அதே போல மகிழ்ச்சியை அனுபவம் பண்றதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னா அது திருப்தி. அதாவது உலகத்துல ஒரு மனிதருக்கு எல்லா விஷயங்களும் கிடைச்சிருக்கும், வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் அவருக்கு நடந்திருக்கும். ஆனாலும் கூட உள்ள திருப்தி இல்லாம இருப்பாங்க. இது பாசிபிளா இல்லையா? பாசிபிளா இல்லையா? எல்லாம் கிடைத்தும் கூட உள்ள திருப்தி இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க ஆஹ் இருக்காங்க மேம். அதே போல ஒரு மனிதருக்கு எதுவுமே இல்ல, அவங்க குடிசையில கூட இருப்பாங்க, அவங்க வீட்டுல மழை பெஞ்சா ஒழுகும். ஆனாலும் கூட அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான விஷயங்கள் இல்லாமல் கூட திருப்தியாகவும் இருப்பார்கள். உண்டா இல்லையா? இருக்கு மேம். ஆஹ் சோ திருப்தி என்பது மகிழ்ச்சியை அனுபவம் செய்விப்பதற்கான ஒரு முக்கியமான குணம். திருப்தி இல்லைன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி நம்மளால அனுபவம் பண்ணவே முடியாது. அதாவது திருப்திங்கிற வார்த்தையை கூட இந்த பற்று மாதிரி சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. திருப்தினா என்னன்னா இனிமே நான் உழைக்க கூடாது, எனக்கு வாழ்க்கையில எந்த லட்சியமே வைக்க கூடாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. திருப்தினா இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சுதோ அதுல நான் ஹாப்பி. அப்போ இனிமேல் நான் இன்னும் உழைத்து என்னோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவேன், என்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்வேன், சோ நான் எல்லாவற்றையும் அடைவேன். இதுதான் திருப்தி. திருப்தினா நான் எதுவுமே செய்யக்கூடாது, அப்படியே உட்கார்ந்துடணும். சில பேர் ஆன்மீகத்துக்கு போனா திருப்தி வந்துடும், உழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. திருப்தினா என்ன அர்த்தம்னா இன்று எனக்கு என்ன கிடைத்ததோ அதில் எனக்கு திருப்தி. இனிமேல் நான் இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன். இப்ப நான் குடிசை வீட்டுல இருக்கேன்னா ஒரு ஓட்டு வீட்டுக்கு நான் முயற்சி பண்ணுவேன், ஓட்டு வீட்டுல இருக்கேன்னா மாடி வீட்டுக்கு முயற்சி பண்ணுவேன். ஆனா குடிசையில இருக்கிறோங்கிற திருப்தியோட இருந்தால்தான் என்னால உழைத்து மாடி வீட்டுக்கு போக முடியும். இப்ப திருப்தியோட அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோமா? புரிஞ்சுக்கிட்டோம் மேம். சோ இது எல்லா விஷயத்துக்கும் உண்டு. ஒரு ஸ்கூல்ல படிக்கிற மாணவனாக இருக்கட்டும், நம்ம செய்யற தொழிலா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு என்ன இருக்கோ அதுல திருப்தியாக இருந்து மேலும் உழைத்து நமக்கு தேவையான அந்த ரிசல்ட்டை நம்ம அடையணும். ஏன்னா திருப்தி இல்லைன்னா நம்மளோட அந்த எஃபிஷியன்ஸை நம்மளால வெளிப்படுத்த முடியாது, நம்முடைய அந்த முழு ஆற்றல் திறனை நம்மளால வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா உள்ள திருப்தி இல்லைன்னா அது நெகட்டிவ் உணர்வு. நெகட்டிவ் உணர்வோட நம்மளால
பாசிட்டிவான ரிசல்ட்டை நம்மளால எடுக்க முடியாது. ஆனா சில பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து ஆரோக்கியமான உடல் இல்ல, என் உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவு கூட பணம் இல்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து உறவுகள் சரியா இல்ல, அப்ப நான் எப்படி திருப்தியா இருக்க முடியும்? இப்படி ஒரு கேள்வி பொதுவாக வரும். இதற்கு என்ன பதில்னா, நமக்கு வாழ்க்கையில கிடைத்த உடலா இருக்கட்டும், இல்ல உறவுகளாக இருக்கட்டும், மற்ற உடைமைகள் எல்லாமே நம்முடைய கர்ம கணக்குகள் படிதான் நடக்குது, கிடைக்குது. இந்த கர்ம கணக்குகள்ன்றது ரொம்ப துல்லியமானது. இதனால்தான் பகவத்கீதையில கூட என்ன சொல்லியிருக்காங்க? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாமே கர்ம கணக்குப்படி துல்லியமாக நடக்கிறது. அப்ப இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது எல்லாமே கரெக்ட் தான், அக்யூரேட், துல்லியமானது தான். அப்ப நான் இதை ஏத்துக்கிறேன், எனக்கு இதுல எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ஆனா நான் இனிமே முயற்சி செய்து இதை இன்னமும் சிறப்பாக முன்னேற்றக்கூடியதாக ஆக்குவேன்னு அர்த்தம். உதாரணமா, ஒரு மாணவன் சரியா படிக்கலன்னா அவன் கண்டிப்பா சரியா எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டான், ரொம்ப மோசமான மார்க் வாங்குவான். அப்ப வந்து நான் எப்படி திருப்தியா இருக்க முடியும் இந்த நேரத்துல? அப்ப நான் என்ன நினைக்கணும்னா, இட்ஸ் ஓகே, நான் சரியா படிக்கல, அதனாலதான் எனக்கு மார்க் கம்மியா இருக்கு, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே வந்து நான் நல்லா படிப்பேன். அதே வந்து நான் இப்படி ஆயிடுச்சே அந்த கிடைச்ச மார்க் வந்து ஏத்துக்கல, அது நான் நல்லா படிக்காததுனால வந்த மோசமான ரிசல்ட்ங்கிறத ஏத்துக்காம, திருப்தி இல்லாம, இப்ப என்ன பண்ணுவாங்க? அங்க முன்னேற்றம் வருவதற்கு பதிலாக இன்னும் வேற திசையில போயிடுவாங்க. அப்போ அந்த விளைவை நம்ம ஏத்துக்கிட்டு, சரி இது கரெக்ட் தான், நான் இனிமே இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி போகணும். சோ நமக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நாம தான் பொறுப்பை தவிர மற்றவர்கள் கிடையாது. இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். எனக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நான் தான் பொறுப்பை தவிர மற்றவர்கள் கிடையாது. சோ நாம இந்த திருப்தி அப்படிங்கிற அந்த ஒரு குணம் இல்லைன்னா நம்மளால மகிழ்ச்சி அனுபவம் செய்ய முடியாது. உள்ள ஒரு காலித்தன்மை இருக்கும், எம்டினஸ் சொல்லுவாங்கல்ல, உள்ள ஏதோ ஒரு காலியா இருக்கு, ஒரு வெறுமையா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. வாழ்க்கையில எல்லா விஷயம் இருக்கு, ஆனா இன்னமும் கூட எனக்கு ஒரு வெறுமை இருக்கு. ஏன்? என்ன காரணம்? ஏன்னா இந்த மகிழ்ச்சி என்பதை ரொம்ப தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். பிசிக்கல் திங்ஸ்ல, பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல, சோ இதுதான் மகிழ்ச்சி தருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ உள்ளார்ந்த அந்த உள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சியை அதிகரிக்கல, அந்த எண்ணங்களில் கொண்டு வரல, அந்த திருப்திங்கிற எண்ணங்களில் கொண்டு வரல. அதனாலதான் நம்ம வந்து அந்த உள்ள வந்து அந்த வெறுமையை அனுபவம் செய்யறோம். சோ எப்ப நாம வந்து மகிழ்ச்சியை, திருப்தியை அனுபவம் செய்யறோமோ அப்பதான் நம்ம ஒரு நிறைவானவர்களாக ஃபுல்லா நம்ம ஃபீல் பண்ணுவோம், அந்த எம்டினஸ் இருக்காது. அடுத்ததாக, நம்ம எப்பொழுதுமே ஊக்கம் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். இந்த ஊக்கம் உற்சாகத்தை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விட்டுடக்கூடாது. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாராட்டணும், அதன் மூலமாக ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கிரியேட் பண்ணணும். சோ உடலோட வயசை பார்க்காதீங்க. உடலுக்கு வந்து நோய் இருக்கலாம், டிஃபெக்ட் இருக்கலாம், அது எல்லாமே வந்து ஒரு வண்டிக்கு இருக்கிற டிஃபெக்ட் தான். இப்போ வண்டி சில இடங்கள்ல அடிபட்டிருக்கும், பங்க்சர் ஆயிருக்கும், ஏதாவது ஒரு பொருள் உள்ள அதுல சரியா இருக்காது. அது போலதான் நம்ம இந்த உடலை பார்க்கணும். இந்த உடல் கூட ஒரு வண்டி தான், ஆனா நான் டிரைவர், எனக்குள்ள எந்த டிஃபெக்டும் இல்ல, எனக்குள்ள எந்த நோயும் இல்ல. அதாவது இந்த விகார குணங்கள் இருந்தால்தான் எனக்கு நோய், டிஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். சோ நான் டிரைவர் நல்லா தான் இருக்கேன், இந்த உடல் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இது ஒரு வண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட நமக்கு துக்கத்தை தராது. சோ இந்த உண்மையான மகிழ்ச்சி என்பது இந்த 5 தத்துவங்களினாலான உடல் மூலமாக அனுபவம் செய்யாமல், அதை நம்முடைய எண்ணங்கள் மூலமா அனுபவம் செய்யும் பொழுது, அஹ், எப்படிலாம் எண்ணங்கள் கிரியேட் பண்ணணும்னா, என்கிட்ட நிறைய இருக்கு, என்கிட்ட இவ்வளவு இருக்கு, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நான் ரொம்ப பாக்கியசாலி, இப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்படுத்தி நம்ம அந்த மகிழ்ச்சியை அனுபவம் செய்யணும். சோ மத்தவங்க அடிக்கிற கமெண்ட்ல எல்லாம் நம்ம அப்செட் ஆகவே கூடாது. மத்தவங்க ஏதாவது ஒரு விமர்சனம் பண்றாங்கன்னா அது அவங்களோட ஒப்பீனியன், அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோ மற்றவர்கள் சில மாதிரி பிஹேவ் பண்றாங்க, இதனால நம்ம மனசுக்குள்ள காயத்தை ஏற்படுத்த கூடாது. ஏன்னா அது அவர்களுடைய சமஸ்காரம். எனக்கு என்னை தெரியும், என்னுடைய மதிப்பு தெரியும். இதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது. எப்பவுமே அந்த தொட்டார் சினிங்கி மாதிரி இருக்கக்கூடாது. யாராவது ஒண்ணு சொல்லிட்டாங்க உடனே
மனசு கூம்பி போயிடுது. இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. அடுத்ததாக, அதாவது இந்த மகிழ்ச்சி என்பது எதுல இருந்து வருதுன்னா, அந்த தூய்மையில இருந்து தான் இந்த சுகம் சாந்திங்கிறது அனுபவம் ஆகும். பியூரிட்டி இஸ் த மதர் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு பியூரிட்டி, அந்த தூய்மை, பவித்திர தன்மை பத்தி நம்ம அந்த கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ உள்ள நம்ம எவ்வளவு தூய்மையை கொண்டு வரோமோ அவ்வளவு இந்த சுகம் சாந்தி எல்லாம் அனுபவமாக ஆரம்பித்து விடும். உலகத்துல கூட அந்த அன்னப்பறவையை சொல்லுவாங்க இல்லையா? இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுமா, கற்களை விட்டுட்டு முத்துக்களை தான் தேர்ந்தெடுக்குமா. அதே போல நாமளும் வீணானதெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் நமக்கு சக்தி கொடுக்குமோ அதை மட்டுமே சூஸ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட, எங்க வந்து நேர்மை உண்மை இருக்கோ அங்க சுகம் சாந்தி இருக்கும். உள்ளேயும் வெளியேயும் நாம ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது சில இடங்கள்ல வந்து உண்மை சொல்ல முடியாது. இப்ப யாராவது வந்து நல்லா சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க, அந்த சாப்பாடு உண்மையிலேயே டேஸ்டியாவே இல்ல. இப்போ உள்ள மனசுக்கு நல்லா தெரியுது இது வந்து டேஸ்டியா இல்ல, ஆனா வாயில வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அது நேர்மை உண்மைங்கிற கணக்குல வருமா? சொல்லுங்க. வரும். இல்லையே, நான் உள்ள வந்து இது நல்லா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் கரெக்ட், அந்த சாப்பாடு நிஜமா நல்லாவே இல்ல. இப்போ உள்ள வந்து எனக்கு இது நல்லா இல்லைங்கிற ஃபீலிங் தான் இருக்கு. ஆனா வாயில அவங்க மனசு கோணக்கூடாது அப்படிங்கறதுனால இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொல்றேன். அப்ப உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணாதானே இருக்கு. இது எப்படி நேர்மை உண்மையாக இருக்க முடியும்? அதற்காக நான் வந்து ஆஹ் இது சாப்பாடு நல்லாவே இல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அவங்க மனசும் வருத்தப்படும். அப்ப அதுவும் சரி கிடையாது. இதற்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி இருக்கணும், மத்தவங்களையும் துக்கப்படுத்தக்கூடாது. ஆனா சுச்சுவேஷனும் ரொம்ப சவாலா இருக்கு. என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு அவங்ககிட்ட சொல்லலாம். இல்ல, அது கேட்டா கூட சில பேர் மனசு கூம்பி போயிடுவாங்க. அப்ப இது நல்லா இல்லையா அப்படின்னுவாங்க. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம். ஓகே, அதாவது இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றோம். சில சமயம் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். அப்ப என்ன பண்ணணும்னா, மனசுல என்ன எண்ணம் வந்தது வெளியே நம்ம வார்த்தைகளை மாத்த முடியாது, அவங்கள துக்கப்படுத்துற மாதிரி சொல்ல முடியாது. ஆனா உள்ள இது நல்லா இல்ல அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அவங்களால என்ன முடிஞ்சதோ அதை பண்ணாங்க. ஒருவேளை அவங்க வீட்ல இதுதான் டேஸ்டி போல இருக்கு, நமக்கு இது டேஸ்டியா தோணல, அவங்கள பொறுத்த வரைக்கும் இது டேஸ்டி. ஏன்னா பாருங்க, நம்ம சவுத் இந்தியால எல்லாம் வந்து நம்ம காரம் சாப்பிடுவோம். ஆனா குஜராத்தீஸ்ல என்ன பண்ணுவாங்க, காரமான சாப்பாட்டுல கூட வெல்லத்தை சேர்ப்பாங்க. அதனால அது தப்புன்னு ஆயிடாது இல்ல. அது அவங்களோட டேஸ்ட், அவங்களோட அபிப்பிராயம். அப்படி நம்ம உள்ள மாற்றம் கொண்டு வந்தா அப்ப உள்ளேயும் ஒரே மாதிரி இருக்கும், வெளியும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து இந்த பணம் சம்பாதிக்கிறோம் பாருங்க, அது கூட சரியான முறையில் நேர்மையான முறையில் சம்பாதித்தோம்னா நம்மால மகிழ்ச்சியை அனுபவம் பண்ண முடியும். சில சமயம் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் பார்க்க கூடாது, எப்பவுமே வந்து லாங் டேர்ம் ரிசல்ட் தான் பார்க்கணும். நம்ம வந்து சுயநலம் இல்லாம இருக்கணும். மற்றவர்களுடைய நன்மையும் நம்ம கருத்தில் கொண்டு இந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து இந்த மகிழ்ச்சிக்கான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. வேற ஒரு நாள்ல கூட நான் இதை பத்தி இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வரைக்கும் கேட்ட கிளாஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ்லாம் இருக்குங்களா? எல்லாம் ஏத்துக்க முடியுதா? எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்குங்கம்மா. ஓகே, அப்ப மகிழ்ச்சிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரி, ஓகே. இப்ப நான் வேறு ஒரு வகுப்பில் இந்த மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் கூட இன்னும் இருக்கு, நான் ஷேர் பண்றேன். இப்ப நம்ம ஒரு சின்ன மெடிடேஷன் மட்டும் பண்ணி கிளாஸ் முடிச்சுக்கலாம். எல்லாரும் மெடிடேஷனுக்கு ரெடி ஆயிடுங்க. ஓம் சாந்தி. கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வருவோம். நான் ஒரு சுகஸ்வரூபமான ஆத்மா. என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் கர்மங்களும் வாயுமண்டலத்துக்கு, இந்த உலகத்துக்கு நன்மை அளிப்பனவாக இருக்கின்றன. நான் மற்றவர்களுக்கு உள்ளே இருக்கிற தவறானதை பார்ப்பதில்லை.
அதை பற்றி சிந்திப்பதில்லை, தீயதை பார்ப்பதில்லை, தீயதை பேசுவதில்லை, தீயதை கேட்பதில்லை, உண்பதில்லை, தீயதை அருந்துவதில்லை. நான் ஒவ்வொரு மனிதரிடமும் உள்ள பலங்களை பார்க்கின்றேன். ஒவ்வொரு பிரச்சனையிலும் வாய்ப்புகளை பார்க்கின்றேன். இதனால் என் மனம் எப்போதுமே மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவம் செய்கின்றது. நான் என்னுடைய எண்ணங்களின் மூலமாக மகிழ்ச்சியை அனுபவம் செய்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் தன்னம்பிக்கையை, சுயமரியாதையை வளர்க்கின்றது. கடந்த காலத்தை பற்றி நினைப்பதால் எதுவுமே மாறப்போவதில்லை. எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டே இருப்பதால் நான் நிகழ்காலத்தை தவற விடுகிறேன் என்பதை உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய கவனம் நிகழ்காலத்தில், என்னுடைய எண்ணம், உள் உணர்வு, கண்ணோட்டம், பேச்சு, செயல்கள் தூய்மையாக இருக்கின்றதா என்பதில் மட்டுமே என்னுடைய கவனம் இருக்கின்றது. பிரச்சனைகள் என்னை சக்திசாலியாக ஆக்குவதற்காகவே வந்திருக்கின்றன என்பதை நான் புரிந்திருக்கிறேன். நான் மற்றவர்களை பற்றி ஏற்படுத்தும் ஒவ்வொரு எண்ணமும் அவர்களுக்கு சக்தி கொடுப்பதாக இருக்கின்றது. என்னுடைய மகிழ்ச்சியான முகமும் புன்னகையும் ஒரு மலர்ந்த ரோஜா பூ போல அனைவருக்கும் சுகத்தை தருவதாக உள்ளது. ஓம் சாந்தி. இன்னைக்கு நாம ஒரு ஹோம்வொர்க் எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே முகத்துல மகிழ்ச்சியும் ஒரு புன்னகையும் எப்பொழுதுமே நமக்கு இருக்கணும். இத நம்ம ஒரு ஹோம்வொர்க்கா எடுத்துக்கலாம். இந்த புன்னகை அப்படிங்கிற அந்த அலங்காரத்தை நாம அழிக்கவே கூடாது. இந்த ஹோம்வொர்க் எடுத்துக்கலாமா எல்லாரும்? எடுத்துக்கலாம் சிஸ்டர். ஓகே. சோ இப்போ இதெல்லாம் நம்முடைய விஷயங்கள்ல இந்த மகிழ்ச்சி, அன்பு இதெல்லாம் நம்ம எவ்வளவு மத்தவங்க கிட்ட வெளியில இதெல்லாம் தேடிட்டு இருந்தோம். இது நமக்குள்ளேயே இருக்கு. அது என்ன, அது எப்படி அனுபவம் பண்றது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம உண்மையிலேயே இந்த கிளாஸ கேட்டதோட பலனே நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூப்பா எல்லாருக்கும். ஓம் சாந்தி. குட் நைட். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ மேடம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குட் நைட். சாந்தி.